வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அருமையான, ரொம்ப சுவையான ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். முட்டை பீக்கங்காய் இதை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் 3 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், பீக்கங்காய் 1. இதை வச்சு நீங்கள் ஒரு பொரியல் செஞ்சு தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஒரு பொரியலை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்சு பாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாம். தட்டே காலி ஆகிரும், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பொரியல். இந்த முட்டையை வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க. 3 முட்டை எடுத்துருக்கேன். இந்த காயை கட் பண்ணிக்கிறலாம். நல்லா தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா சீவிட்டு தண்ணியில் அலசக்கூடாது. இந்த காயை அப்படியே தோலை நீக்கிட்டு சும்மா தண்ணியில் நல்லா குழாயில் அந்த மாதிரி கழுவிட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க பொடியாக. ஏன்னா ஏற்கனவே இதில் நீர் சத்து இருக்கும் அந்த காயில். வெயில் நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நீர் சத்துள்ள காய் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க நீங்கள் காய் சாப்பிட்லன்னு நினைக்க வேணாம். நீங்கள் இந்த முட்டை பொரியல் செய்கிறப்ப முட்டையும் இந்த காயும் செஞ்சு கொடுங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காய். இதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு முட்டையும் ஊற்றி செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பீக்கங்காயும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயத்தையும் நல்லா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸ்கூல் டைம், ஆஃபீஸ் டயத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். பொரியல் பண்ண ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகினதுக்கு பின்னாடி எண்ணெய், தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு கலர் மாதிரி வரணும், அதே பக்குவம். அது வரையும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி பீக்கங்காயும் இந்த காயை கட் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா வதக்கி விடுக்கங்க. இந்த காய் கட் பண்ணிவிட்டு கழுவவே கூடாது, ஏன்னா ஏற்கனவே நீர் சத்து இருக்குது, சலசலன்னு ஆயிரும் வெங்காயத்தோடு போட்ட உடனே. இப்போ வதங்குறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க.
கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா வதங்கட்டும். காய் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு பின்னாடி முட்டையை சேர்த்துக்கலாம். அது வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வருது. முட்டையை இதோட சேர்க்குறப்ப காய் வேகாமல் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு பின்னாடி முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை உடச்சி காயோடு சேர்த்துக்கோங்க. இப்போ 3 முட்டையும் உடச்சி சேர்த்துட்டு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் காயில். இதில் உப்பு இருக்கா என்னென்னு கடைசியாக செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் இடையில சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா காயோட கிளறி விட்டு நல்லா சுண்டி வரணும். காயும் முட்டையும் நல்லா சுண்டி வர்றப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி கொடுங்க, பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு. கடைசியாக பெப்பர் தூள் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. அது வரையும் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து முழுமையாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் காயும் முட்டையும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா வெந்து வரும். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூள் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. நான் வெறும் பெப்பர் தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு அருமையான ஒரு பீக்கங்காய் பொரியல், முட்டையும் ஒரு பீக்கங்காயும் வச்சு ஒரு பொரியல் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வெயில் நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே